இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த இடம்னு சொன்னால் தெல்லிப்பளையில் இருக்கிற கட்டுவன் என்ற ஒரு கிராமத்தில் இந்த காணி எங்கட காணி தான். அந்த கட்டுவன் கிராமத்தில் உள்ள அந்த காணியில் பாருங்க இயற்கை அழிவுகள், அதாவது அண்மையில் ஏற்பட்ட இந்த புயலால் இந்த காணிக்கு நின்ற முழுக்க பயன்தார மரங்கள் எல்லாமே காற்றுக்கு விழுந்து போட்டுது. இந்த காணிகள் கனகாலம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்போ ஒரு கொஞ்ச காலம்தான் இந்த காணிகளை இராணுவத்தினர் மக்களின் பயன்பாட்டுக்கு வழங்கி இருந்தவை. மக்கள் மீள குடியேற பொழுது உண்மையிலே ஒரு நம்பிக்கையாக இந்த இடங்களில் குடியேறி தோட்டங்கள் செய்தவை. ஆனால் இன்றைக்கு இந்த இயற்கை அழிவு அந்த மக்களின் கனவுகளை பாழாக்கி இருக்குது. இங்கே பாருங்க, பயன்தார அதிகளவான மரங்கள் முறிஞ்சிருக்குது. எங்களோட கிராமத்தின் அடையாளமாக இருந்த பனை மரங்கள் அதிகளவானது முறிஞ்சிருக்குது. கடந்த காலங்களில் நடந்த சண்டையில் இந்த பனை மரங்கள் குண்டு வீச்சுக்கு இலக்காகி மிகவும் சேதமடைந்த நிலையில் இப்படி இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது மிகவும் பலம் வாய்ந்த இந்த பனிகள் கூட முறிஞ்சு விடுகிறத நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய தோட்டக்காணிகளில் தோட்டங்கள் அழிஞ்சிருக்குது. மற்றது குறிப்பாக எங்கள் இடங்களில் அதிகமான இடங்களில் வாழை மரங்கள் நட்டிருந்தவை. வாழை மரம், பப்பாசி மரங்கள் எல்லாம் அழிஞ்சிருக்குது. கிராமத்தின் அழிவை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். மீண்டும் இந்த இயற்கை எங்களை வழிநடத்தும். இந்த இயற்கையின்படி இந்த நிலங்கள் எங்களுக்கு மீளவும் நாங்கள் தோட்டங்களை செய்து முன்னுக்கு வரலாம் என்ற அந்த நம்பிக்கையில் இந்த மக்கள் மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், எங்களுக்கு வெகு விரைவில் இந்த இயற்கை அனர்த்தம், இந்த சீற்றம் குறைந்து மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையான எதிர்பார்ப்போடு நாங்கள் போகின்றோம்.